ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 164V அப்புறம் பஜாஜ் பல்சர் N160 இந்த ரெண்டு வண்டிக்கு உள்ள கம்பேரிசன் பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பைக்கை பற்றி சொல்லணும்னா 150cc செக்மெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்ஸ்னே சொல்லலாம். இந்த ரெண்டு பைக்குமே ஸ்பெக்ஸ் வைஸ் கிட்டத்தட்ட சேம் தான். மேஜர் டிஃபரன்ஸ்னு பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு தான் அப்பாச்சியில் டூயல் சேனல் ABS இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த 2024 மாடலில் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேஜர் டிஃபரன்ஸ்னு பார்த்தா பெருசாக இல்லை. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று பார்த்தோம்னா அப்பாச்சியில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் N160ல் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர N160 பார்த்தீங்கன்னா அப்பாச்சியை விட கொஞ்சம் வெயிட் அதிகம். ஒரு 8 கிலோ வந்து அப்பாச்சியோட பஜாஜ் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா N160 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு LED செட் தான் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து DRLs இண்டிகேட்டர்ஸ் முதல் கொண்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு LED செட்டப்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்பாச்சிலே எல்லாமே LED தான், ஆனால் அந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிஸ்கோட சைஸ் வந்து அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்போ N160யோட டிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 30 mm மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேறு பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். N160யோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm வரும். இதுவே அப்பாச்சியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm வரும். இது ஒரு டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் மொத்த ஹைட்னு பார்க்கும்போது அப்பாச்சியோட ஹைட் வந்து 800 mm, N160யோட ஹைட் வந்து 795 mm. ஸோ ஹைட் வைஸ் ரெண்டு பைக்குமே சேம் தான். அப்புறம் இன்ஜினில் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா அப்பாச்சியோட இன்ஜின் வந்து 160cc, N160யோட சிசி பார்த்தோம்னா 164cc வரும். ஒரு அந்த சிசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 5cc வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பவர் வைஸ் பார்க்கும்போது N160யோட அப்பாச்சி RTR வந்து பவர் வைஸ் ரொம்பவே அதிகம். ஒரு 1.55 வந்து PHP பவர் வந்து அதிகமாகவே கொடுக்கும். டார்க்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அப்பாச்சி வந்து N160யோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து ஒரு மெயினான டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரைடிங் மோட்ஸு. அப்பாச்சியில் 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்பனு, ஸ்போர்ட்டு, ரெயின்னு 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரைடிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தரும். இப்போ அர்பன் மோடோ, ரெயின் மோடோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே ஸ்போர்ட்ஸ் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பைக்கோட ஃபுல் பவரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் N160ல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, அதுலேயுமே ரைடிங் மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த ABSக்கு உண்டான அந்த ரைடிங் மோட்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த ரெயின், ரோடு, ஆஃப் ரோடுன்னு அது வந்து பிரேக்ஸ்க்கு மட்டும் தான் அது உதவும். பெருசாக பர்ஃபார்மன்ஸில் அது எந்த வித ஹெல்ப்புமே பண்ணாது. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது ரெண்டுமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதுலேயும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர பெருசாக அதில் மேஜராக எதுவுமே கிடையாது. அப்புறம் மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே 45 to 50 km தரும். ஒரு 1லேருந்து ஒரு 2-3 km வேணால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் மைலேஜ்லேயுமே இல்லை. முக்கியமான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட ப்ரைஸிங் தான். இப்போ அப்பாச்சியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1.23 lakhsலேருந்து 1.39 lakhs வரைக்கும் வருது. இதே N160யோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 1.39 lakhsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறது. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து அப்பாச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஏன்னா அதில் அப்பாச்சி வந்து வேரியன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ப்ரைஸுமே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். N160ல் வேரியன்ஸ்னு பெருசாக கிடையாது. அந்த சிங்கிள் சேனல் ABS மட்டும் ஒரு இதில் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு பெரிய வேரியன்ஸ் எதுவும் வராது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்கலாம்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே டைமில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்பாச்சி எடுக்கலாம். அதுக்காக அது ஃபேமிலி ஓரியன்ட் பைக்குன்னு நான் சொல்ல வரல, அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான பைக்கும் கூட தான். இந்த ரெண்டு பைக்கோட லுக்ஸுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்பாச்சி ஏன் ஃபேமிலிக்கு சூட் ஆகும்னு சொல்கிறேன்னா அப்பாச்சியில் சிங்கிள் சீட் கொடுத்துருப்பாங்க. இதுவே N160ல் ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்கு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நீங்கள் யோசிச்சு எடுக்கும்போது நீங்கள் அப்பாச்சி எடுக்கலாம். இதுவே ஃபேமிலி யூசேஜ் அதிகமாக இல்லை, நான் தனியாக தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் N160 எடுக்கலாம். ஏன்னா அந்த வண்டி வந்து லுக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் ஓட்டுறதுக்குமே செம ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பைக்குமே நான் பர்சனலாக ஓட்டி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அப்பாச்சியோட N160 ஓட்டும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அது அந்த வண்டி ரொம்பவே பிடிச்சது. அப்பாச்சியையும் நான் ஒன்றும் குறை சொல்லல, அந்த வண்டியுமே ஓட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் பைக்கை ஓட்டின ஃபீல் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங்கே, ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து எனக்கு N160 தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பெருசாக முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜ் அந்த அளவுக்கு இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக N160 எடுக்கலாம். இல்லை ஃபேமிலி யூசேஜ் படி பார்த்து எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாச்சி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இதை பற்றி உங்களோட கருத்து எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.